அனைவருக்கும் வணக்கம். போன வீடியோவில் நம்ம என்ன பார்த்தோம்னா ரெஜிஸ்ட்ரேஷன் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தோம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா சர்டிஃபிகேட்ஸை எப்படி அப்லோட் பண்ணுறதுன்னு பார்க்கணும். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணோம்னா நம்மளோட லாகின் ஃபார்மில் இந்த லாகின் யூசர் நேம் பாஸ்வேர்டை கரெக்டாக ஃபில் பண்ணி நம்ம வந்து லாகின் பண்ணணும். ஃபஸ்ட்டு அதுக்கு நம்ம யூசர் நேம், நம்மளோட மெயில் ஐடி, ஸோ அதை நான் வந்து கரெக்டாக கொடுக்கணும். ஸோ அதை கொடுத்துட்டு ஸோ இமெயில் ஐடி கரெக்டாக ஃபில் பண்ணணும். அதுக்கப்புறம் உங்களோட பாஸ்வேர்டு, இந்த பாஸ்வேர்டை தப்பு இல்லாமல் என்ட்ரி பண்ணிட்டு நீங்கள் லாகின் பட்டன் கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து இந்த ஹோம் பேஜ்க்கு வந்துடுறீங்க. இந்த ஹோம் பேஜில் உங்களுக்கு சர்டிஃபிகேட்ஸ் அப்லோட் பண்ணும்போது இப்படி தான் ஸ்க்ரீன் இருக்கும். இந்த ஸ்க்ரீனில் ரெண்டு பட்டன் இருக்கும். ரெண்டு பட்டன் என்னென்னா, ஃபஸ்ட்டு ஒன்று வந்து அப்லோட் சர்டிஃபிகேட்ஸ், கிளிக் டு அப்லோட் சர்டிஃபிகேட்ஸ் அப்படின்னு ரெண்டு பட்டன் இருக்கும். இந்த ரெண்டு பட்டன் நீங்கள் கிளிக் பண்ணி நீங்கள் எந்த பட்டனை கிளிக் பண்ணி நீங்கள் சர்டிஃபிகேட்ஸ் அப்லோட் பண்ணலாம். ஸோ நான் ஃபஸ்ட் பட்டனை கிளிக் பண்ணி அப்லோட் பண்ண போகிறேன். ஸோ நீங்கள் ஃபஸ்ட் பட்டனை கிளிக் பண்ணி அப்லோட் பண்ணும்போது ஸோ உங்கள் ஸ்க்ரீன் வந்து நெக்ஸ்ட் ஸ்க்ரீன் வந்து இப்படி தான் இருக்கும். இந்த ஸ்க்ரீனில் உங்களுக்கு சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து தந்திருப்பாங்க. இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் எதுக்குன்னா, சர்டிஃபிகேட்ஸ் அப்லோட் பண்ணும்போது நீங்கள் தப்பில்லாமல் அப்லோட் பண்ணுறதுக்கான ஸ்டெப்ஸ் இதில் இருக்கும். ஸோ இந்த ஸ்டெப்ஸை வந்து நீங்கள் ஒரு டைம் கோ த்ரூ பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணலாம். ரொம்ப ஈஸியாக வந்து நீங்கள் அப்லோட் பண்ணிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன பாயிண்ட்னா, உங்களோட ஆஸ்ட்ரிக்ஸ் சிம்பிள் இருக்கும். அந்த ஆஸ்ட்ரிக் சிம்பிள் எங்க இருக்குன்னா இந்த இடத்துல எப்படி இருக்கும். ஸோ இந்த சிம்பிள்லாம் எதை மீன் பண்ணுன்னா, நீங்க சர்டிஃபிகேட்டை கண்டிப்பா அப்லோட் பண்ணுவதற்காக இந்த சிம்பிள்ஸை கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஃபீல்டு இருக்கிற இந்த சர்டிஃபிகேட்ஸை வந்து நம்ம என்ன பண்ண முடியாது, இக்னோர் பண்ண முடியாது. ஸோ கண்டிப்பா அதை வந்து நம்ம வந்து அப்லோட் பண்ணணும். அது வந்து செகண்ட் பாயிண்ட், நம்ம எல்லா சர்டிஃபிகேட்டையும் ஒட்டுதா ஒரே இடத்துல ஒட்டு மொத்தமாக ஒரே இதில் அப்லோட் பண்ணலாம்னா கூடவே கூடாது. நம்ம எல்லா சர்டிஃபிகேட்ஸும் ஒன் பை ஒன்னும் தனித்தனியாக ஒவ்வொரு ஃபைலில் தான் அப்லோட் பண்ணணும். அது வந்து செகண்ட் பாயிண்ட். தேர்ட் பாயிண்ட் என்னன்னா, நாம் வந்து இதில் வந்து என்னென்ன ஃபைல் ஃபார்மேட்ஸ் யூஸ் பண்ணலாம்னா, பிடிஎஃப், அப்புறம் ஜேபெக், ஜேபிஜி, பிஎன்ஜி ஃபைல் ஃபார்மேட்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஃபைல் ஃபார்மேட்ஸ்லாம் கண்டிப்பாக எப்படி இருக்கணும்னா 150 KB இருந்து 1 MB வரைக்கும் இருக்கலாம். ஸோ இது வந்து இது வந்து கண்டிப்பாக நீங்கள் ஃபாலோ பண்ணணும். அது வந்து தேர்ட் பாயிண்ட். ஃபோர்த் பாயிண்ட், நம்ம பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவும் நம்ம சிக்னேச்சரும் நம்ம எப்போ என்னென்ன ஃபார்மேட்டில் அப்லோட் பண்ணலாம்னா, ஜேபெக் அண்ட் ஜேபிஜி அண்ட் பிஎன்ஜி ஃபார்மேட்டில் நம்ம அப்லோட் பண்ணலாம். ஸோ இதோட ஃபைல் சைஸ் கண்டிப்பாக எப்படி இருக்கணும்னா 20 KB இருந்து 50 KB கண்டிப்பாக இருக்கும். ஸோ இதை வந்து நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். ஸோ நெக்ஸ்ட், நீங்கள் அப்லோட் பண்ணும்போது தப்பாக அப்லோட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அதை ரிமூவ் பண்ணுறதுக்கு ஒரு சிம்பிள் இருக்கும். இந்த ரைட் சைட் கார்னரில் அந்த சிம்பிள் இருக்கும். நான் அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு அதை பண்ணி காமிக்கிறேன். அதை வந்து நீங்கள் வந்து டெலிட் பண்ணிட்டு மறுபடியும் அகைன் நீங்கள் கரெக்டான சர்டிஃபிகேட்ஸ் அப்லோட் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட், உங்ககிட்ட ஏதாச்சும் அடிஷனல் சர்டிஃபிகேட்ஸ் இருந்துச்சுன்னா அந்த அடிஷனல் சர்டிஃபிகேட்ஸை வந்து நீங்கள் வந்து அப்லோட் பண்ணலாம். லைக் ஸ்போர்ட்ஸ் சர்டிஃபிகேட், என்சிசி சர்டிஃபிகேட், என்சிசிஏ சர்டிஃபிகேட்ஸ், இந்த மாதிரி சர்டிஃபிகேட்ஸ், போஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட், இந்த மாதிரி ஏதாச்சும் சர்டிஃபிகேட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து இதில் வந்து அப்லோட் பண்ணலாம். இந்த சர்டிஃபிகேட்ஸ்லாம் ஆப்ஷனல், அதனால தான் எங்கெல்லாம் ஸ்டார் போடலை, ஸோ ஆஸ்ட்ரிக் சிம்பிள் போடல. ஸோ நீங்கள் அதை பார்த்துட்டு நீங்கள் வந்து அப்லோட் பண்ணலாம். சப்போஸ் உங்கள்கிட்ட சர்டிஃபிகேட்ஸ் இல்லைன்னா நீங்கள் அதை பிளாங்காக விட்டுலாம். அது விஷயம். ஸோ நெக்ஸ்ட் ஒன், நீங்கள் எல்லா சர்டிஃபிகேட்ஸும் அப்லோட் பண்ணிட்டீங்கன்னா இந்த ப்ரீஸ் அப்லோடுங்கிற பட்டனை கிளிக் பண்ணணும். இது வந்து 7th பாயிண்ட். ஸோ இதை நீங்கள் கிளிக் பண்ணால் தான் உங்கள் சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் ப்ரீஸ் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் நீங்கள் வந்து ஃபுல்லாக அப்லோட் ஆகி முடிச்சிடும். ஸோ எகைன் நீங்கள் ஃபைனலாக அப்லோட் இதை பண்ணி முடிச்சுட்டு நீங்கள் இந்த பட்டன் கிளிக் பண்ணிங்கன்னா ஃபர்தராக அவங்க எந்த சேஞ்சஸும் பண்ண முடியாது. ஸோ அது கேர்ஃபுல்லாக நீங்கள் யூஸ் பண்ணுங்க. ஸோ உங்களோட சர்டிஃபிகேட் அடிஷ்னல் சர்டிஃபிகேட்ஸ் இருந்தால் நீங்கள் அப்லோட் பண்ணால் போதும், இல்லைன்னா அதை நீங்கள் வந்து பிளாங்காக வைக்கலாம். அது 8th பாயிண்ட். ஸோ உங்களுக்கு சர்டிஃபிகேட் அப்லோடில் நாங்கள் சொன்ன ஸ்டெப்ஸ் எல்லாம் பண்ணியும் உங்களால் கரெக்டாக பண்ண முடியல, சப்போஸ் மறுபடியும் எகைன் ப்ராப்ளம் வருது அப்படின்னா உங்கள் நியர்பை ஏஎஃப்சி சென்டர்ஸ் வந்து கவர்மெண்ட் காலேஜஸில் இருக்கும், அட்மிஷன் ஃபெசிலிட்டேஷன் சென்டர்ஸ் இருக்கும். அதில் போயிட்டு நீங்கள் வந்து அவங்களோட கொரியர் சொன்னால் அவங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. இல்லைன்னா இந்த இமெயில் ஐடியை நீங்கள் வந்து கான்டாக்ட் பண்ணி இமெயில் ஐடிக்கு மெயில் பண்ணிங்கன்னா ஸோ அவங்களும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாம் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் நீங்கள் ப்ராப்பராக படிச்சு முடிச்சிட்டிங்கன்னா நெக்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ணலாம்னா சர்டிஃபிகேட்ஸ் அப்லோட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ என்ன ஃபஸ்ட்டு சர்டிஃபிகேட்ஸ் என்னன்னா 10th மார்க் ஷீட். இந்த 10th மார்க் ஷீட் என்ன ஃபைல் ஃபார்மேட்டில் இருக்கலாம் அப்படின்னா, பிஎன்ஜியிலேருந்து பிடிஎஃப், பிஎன்ஜி, ஜேபிஜி, பிடிஎஃப் வரைக்கும் நீங்கள் என்ன ஃபைல் ஃபார்மேட்டானாலும் அக்செப்ட் பண்ணுவோம். ஸோ இதில் நீங்கள் ஃபைல் சைஸ் என்னவா இருக்கணும்னா 150 KB to 1 MB கண்டிப்பாக இருக்கணும். ஸோ
இப்போ நான் சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணுறேன். இந்த அப்லோட் பட்டன் நான் கிளிக் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு மொபைலில் இருக்க சர்டிஃபிகேட்ஸ் எப்படி ஸ்கேன் பண்ணணும்னு தெரியல, பிடிஎஃபாக மாற்றணும்னு தெரியல, கம்ப்ரஸ் பண்ணணும்னு தெரியலன்னா நாங்கள் ஒரு டிஸ்கிரிப்ஷனில் ஒரு லிங்க் வந்து கொடுப்போம். அந்த வீடியோவை கோத்ரூ பண்ணிட்டு நீங்கள் வந்து என்ன பண்ணிங்கன்னா சர்டிஃபிகேட்ஸை ஸ்கேன் பண்ணி ஒரு பர்டிகுலர் ஃபோல்டரில் உங்கள் டெஸ்க்டாப்லேயோ இல்லை பர்டிகுலர் பிளேசஸ்லையோ நீங்கள் ஃபோல்டர் போட்டு சேவ் பண்ணிட்டீங்கன்னா அப்லோட் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் என்னோட ஃபைல்ஸை வந்து சர்டிஃபிகேட்டுங்கிற ஃபோல்டரில் அப்புறம் நான் வந்து செக்ரிகேட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ இதில் ஃபர்ஸ்ட் சர்டிஃபிகேட் என்னோடது நான் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் நான் அப்லோட் பண்ணிக்கிறேன். ஸோ அதில் 10th சர்டிஃபிகேட் 10th மார்க் ஷீட்டை வந்து நான் என்னன்னா 226 KB இருக்கு. ஸோ இது அக்செப்டபிள் ஃபார்மேட். ஸோ நான் என்ன பண்ணிக்கிறேன்னா இதை சூஸ் பண்ணி ஓப்பன் கொடுக்குறேன். ஸோ ஓப்பன் கொடுத்தேன்னா எனக்கு ப்ராப்பராக ஃபைல் வந்து அப்லோட் ஆயிடுச்சு. கரெக்டான சர்டிஃபிகேட்ஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் எனக்கு என்னென்னா ஃபைல் சக்ஸஸ்ஃபுல்லி அப்லோடட் அப்படின்னு எனக்கு. ஸோ நெக்ஸ்ட் 11th மார்க் ஷீட் ஆப்ஷனல். ஸோ நீங்கள் கொடுக்கலாம், இல்லை அப்படியே பிளாங்காகவும் போயிடலாம், நோ இஷ்யூ. பட் நீங்கள் சர்டிஃபிகேட்ஸ் இருந்துச்சுன்னா கொடுக்குறது ரொம்ப குட். ஸோ நான் என்ன பண்ணலாம், எங்களோட சர்டிஃபிகேட்ஸ் இருக்குது. ஸோ அதனால் 11th சர்டிஃபிகேட்ஸ் நான் கொடுத்துறேன். ஸோ இதுவும் கரெக்டான ஃபைல் சைஸ்குள்ள இருக்குது. ஸோ அது அப்லோட் ஆயிடுச்சு. சப்போஸ் தப்பாக அப்லோட் பண்ணியிருந்தீங்கன்னா இங்கே ரிமூவ் சிம்பிள் ஒன்று இருக்கும். இந்த சிம்பிளை கிளிக் பண்ணி நீங்கள் கண்டிப்பாக டெலிட் பண்ண போகிறீங்களான்னு கேட்கும். எஸ், அது தப்பாக அப்லோட் பண்ணியிருக்கேன், நான் டெலிட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். கண்டினியூ கொடுத்தீங்கன்னா அது ரிமூவ் ஆயிரும். ஃபைல்ஸ் ரிமூவ் சக்ஸஸ்ஃபுல்லி உங்களுக்கு ப்ராப்பர் வரும். அதுக்கப்புறம் நீங்கள் எங்கே என்ன பண்ணிக்கணும், ப்ராப்பராக நீங்கள் சர்டிஃபிகேட்ஸை அப்லோட் பண்ணிக்கலாம். ஸோ நான் 11th சர்டிஃபிகேட்ஸ் அப்லோட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் 12th மார்க் ஷீட். 12th மார்க் ஷீட்டில் சர்டிஃபிகேட்ஸ் இஷ்யூ பண்ணியிருந்தாங்கன்னா நீங்கள் அந்த சர்டிஃபிகேட்ஸ் அப்லோட் பண்ணலாம். இல்லைன்னா செல்ஃப் அட்டஸ்டட் டவுன்லோட் பண்ண மார்க் ஷீட்டை நீங்கள் செல்ஃப் அட்டஸ்ட் பண்ணி நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம், அப்லோட் பண்ணிக்கலாம். ஸோ நான் 12th மார்க் ஷீட்டாக வந்து அப்லோட் பண்ணிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் என்னோட ஸ்கூல் டிசி, ஸோ ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட். ஸோ அந்த ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட்டை நான் வந்து அப்லோட் பண்ணிட்டேன். ஃபாலோட் பை கம்யூனிட்டி சர்டிஃபிகேட். என்னோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டை நான் வந்து அப்லோட் பண்ணிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் என்னோட ஃபோட்டோ. ஸோ என்னோட ஃபோட்டோவை நான் அப்லோட் பண்ணிட்டேன். ஸோ நெக்ஸ்ட் என்னோட சிக்னேச்சரை நான் வந்து அப்லோட் பண்ணேன். ஸோ அதனால நான் என்ன பண்ணுறேன், அப்லோட் பட்டனை கிளிக் பண்ண போகிறோம். ஸோ இதில் எனக்கு வந்து என்னோட சிக்னேச்சர் இருக்கும். ஸோ அந்த சிக்னேச்சர் சக்ஸஸ்ஃபுல்லி அப்லோட். ஸோ நான் எல்லாம் ப்ராப்பராக கொடுக்குறேன். ஸோ அதனால் என்னோட சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் அப்லோட் ஆயிடுச்சு. ஸோ நீங்கள் அப்லோட் பண்ண சர்டிஃபிகேட்ஸ் கரெக்டாக இருக்கா இல்லையான்னு செக் பண்ணுறதுக்கு நீங்கள் இந்த பிடிஎஃப் மேலே கிளிக் பண்ணிங்கன்னா ஸோ அது டவுன்லோட் மறுபடியும் எகைன் டவுன்லோட் ஆகும். ஸோ நீங்கள் அதை ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம் கரெக்டாக தான் அப்லோட் பண்ணியிருக்கீங்களா. சில டைம் நம்ம சர்டிஃபிகேட்ஸ் அந்த ஃபைல் நேம் சேஞ்ச், ஃபைல் வந்து நேமாக வந்து நம்ம மாற்றி வச்சுருக்கோம். ஸோ அது ப்ராப்பராக இருக்கல ஒரு டைம் கரெக்ட் பண்ணுறோம். எல்லாம் ஓகேங்க. ஸோ உங்களோட அடிஷ்னல் சர்டிஃபிகேட்ஸ் எனக்கு எதுவும் இல்லை. ஸோ அதனால் நான் என்ன பண்ணலான்னா அடிஷ்னல் சர்டிஃபிகேட்ஸ் நான் ஃப்ரீஸ் பண்ணல. ஸோ எல்லாம் ப்ராப்பராக இருக்குன்னா நீங்கள் என்ன பண்ண போறீங்கன்னா ஃப்ரீஸ் பட்டனை கிளிக் பண்ணால் போதும், எல்லாமே ஃப்ரீஸ் ஆகிடும். ஸோ நீங்கள் ஸ்க்ரீனை வந்து ஃப்ரீஸ் பண்ணிட்டீங்கன்னா ஸோ இந்த மாதிரி ஸ்க்ரீன் சேஞ்ச் ஆகிடும். ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் போய்ட்டு அப்லோட் பண்ண முடியாது. இதுதான் ஃபைனல் ஸ்டேஜ். எல்லாம் முடிச்சிட்டிங்கன்னா நீங்கள் வந்து ஹோம் ஸ்க்ரீன் வந்து பார்த்துக்கலாம். ஹோம் ஸ்க்ரீனில் உங்களோட ரிப்போர்ட் ஜென்ரேட் ஆகும். நீங்கள் ரிப்போர்ட்டை டவுன்லோட் பண்ணி ப்ராப்பராக சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இதுதான் சர்டிஃபிகேட் அப்லோட். ஸோ தேங்க்யூ. ஸோ ஹோம் ஸ்க்ரீன் வந்தீங்கன்னா சர்டிஃபிகேட் அப்லோட் ஃபினிஷ் ஆயிடுச்சு. ஸோ நீங்கள் அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.